கர்த்தருக்கு பயப்பட்டவதாக. வாசிப்போம் அப்போஸ்தலர் நடபடி புத்தகம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை வாசிக்க. விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். மாயவித்தைக்காரராய் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டெரித்தார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசாக கண்டார்கள். இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. ஆண்டவருக்கு பயமாண்டவதாக. 19ஆம் வசனத்தை மன்னிக்கணும். 19ஆம் வசனம் எல்லாம் மாய வித்தைக்காரனாக இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டெரித்தார்கள். எல்லாருக்கும் முன்பதாக கொண்டு வந்து சுட்டெரித்தார்கள். இந்த காலவெளி ஆண்டு சமூகத்தில் வந்திருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்தான். எபேசுவில் வந்து பிரசங்கம் பண்ணினான். கர்த்தருக்கு பயப்படுவதாக. எபேசுவிட தான் ஒரு பட்டணத்திற்கு வந்தான். எபேசு பட்டணமும் அந்நாட்களிலே புகழ்பெற்றதான ஒரு பட்டணம். உலக அதிசயங்களிலே அன்றைக்கு இந்த ஏன்ஷியன் ஒண்டர்ஸில் எபேசு பட்டணத்தினுடைய டயானா டெம்பிள் இன்றைக்கு என்ன செய்து உடைந்த சிதலம் அடைந்த நிலையோடு இன்றைக்கி இருக்குது. அது ஏன்ஷியன் 7 ஒண்டர்ஸில் அது ஒன்று. அன்றைக்கு பயமண்டவதாக. எபேசு பட்டணம் தீனாளுடைய கோயில் புகழ்பெற்றதான உலக புகழ்பெற்றதான ஒரு பட்டணம். அதுக்கு காரணம் ஒரு பில்லர் அமைத்திருக்கிறான், 60 அடி உயரம், ஒரே கல்லில். இதே போல் பல பில்லர்கள் இருந்தது, அதெல்லாம் உடஞ்சி போனதுனால. ஆனால் அந்நாட்களிலே அது உலக புகழ்பெற்றதான ஒரு ரெண்டாவது கலோசியம். எபேசுவில் கலோசியம் என்றதான ஒன்று உண்டு. ரோம அதிகாரிகள் அல்லது சீசர் அந்த படத்துக்கு வந்தாங்கன்னா உட்கார்ந்துருப்பாங்க. கலோசியம் என்று சொல்லப்படுவது ஒரு பெரிய ஆம்பி தேட்டர் மாதிரி, நம்முடைய கிரிக்கெட் மைதானம்லாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி இருக்கும். அங்கே துஷ்ட மிருகங்களை கீழே அடைத்து வைத்திருப்பார்கள். இயேசுவை மறுதலிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறவர்களை மறுதலிக்க வேண்டும் என்று சொல்லும்போது மறுதலிக்க மாட்டேன் என்று சொல்லி உறுதியாக இருந்தவர்களை கிரவுண்டில் விட்டுருவாங்க. சிங்கம் துஷ்ட மிருகங்களை விட்டு கடிக்க வைத்து அதனாலே மரித்து போனவர்கள் அநேகர் உண்டு. ஆக இரத்த சாட்சியினுடைய ஒரு இடம் கலோசியம் என்பது. அது முன்னாட்களிலே அவங்க பல விதத்துக்கு பயன்படுத்தினார்கள். பின்னாட்களிலே அதை கிறிஸ்தவருக்கு அதை பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். முன்னாட்களே அதை போட்டிகளுக்காக பயன்படுத்துவார்கள். 2 அடிமை இருக்கிறான், சண்டை போட்டு ஒருத்தனை கொண்டுட்டா ஒருத்தனுக்கு விடுதலை. அவங்க 2 பேர் சண்டை போடுறதை ரசிப்பார்கள். ஆண்டுக்கு வாங்கி மாட்டாங்க. இதே போல பல கொடூரமான காரியங்கள் எல்லாம் அங்கே நடைபெற்றது. எபேசு கலோசியம் அடுத்த உலக புகழ் பெற்றதான ஒன்று. அந்த பட்டத்திற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து அவன் பிரசங்கிக்க ஆரம்பித்தான். கலவரங்களாம் ஏற்பட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் அவனை கொண்டு தேவன் அற்புத அடையாளங்களை செய்தார். அவனுடைய கர்ச்சீப்பை எடுத்து தூக்கி வீசினான். கர்ச்சீப் யார் மேலாம் விழுந்தோ அவன் சுகமாயிட்டான். அவனுடைய உருமால்கள், அவனுடைய சால்வு எல்லாம் தூக்கி போட்டால் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவன் மேலே விழுந்தாலும் சரி, இல்லை பாவிகள் மேலே விழுந்தாலும் ரட்சிக்கப்படுறான். அற்புதம் நடக்குது, பேய் ஓடு, பிசாசுகள் துரத்தப்படுது, பல அற்புதம் நடக்குது. எல்லாம் பிரமித்தார்கள், பயங்கரமான அற்புதம் நடக்குது அப்படின்னு. அநேக ரட்சிக்கப்பட்டார்கள். அந்த ரட்சிக்கப்படுகிற கூட்டத்தில் ஒரு கூட்ட மந்திரவாதிகள் என்ன செய்தாங்க, ரட்சிக்கப்பட்டார்கள். கர்த்தருக்கு பயப்படாதா. பெரிய ஒரு ஆச்சரியம் என்னன்னா, மந்திரவாதிகள் அநேகர் என்ன செய்தார்களாம், ரட்சிக்கப்பட்டார்கள். ரட்சிக்கப்பட்டார்கள் உண்மைதான், அந்த செய்கை தான் அற்புதமானது. ஆமாம், அந்த வேத வசனம் சொல்லுகிறது, விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். ஆமாம், கர்த்தருக்கு பயப்படாததாக. எங்கே சுட்டரிக்கப்படும் அனுபவம் இருக்கிறதோ அங்கே செய்கையிலையும் சொல்லி கிறிஸ்துவை அறிக்கையிடுவார்கள். ஆமாம், இந்த காலவெளி ஆண்டு சமூகத்தில் வந்த நம்முடைய வாழ்க்கையில் சுட்டரிக்கப்படும் அனுபவங்கள் வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் உணர்கிறார், உணர்த்த விரும்புகிறார். ஆமாம், நம்முடைய வாழ்க்கையில் சுட்டரிக்கப்படும் அனுபவம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படாததாக அவன் பிரசங்கிக்கிறான். ஆனால் எல்லாரும் கொண்டு வந்து எல்லாரும் ரசிக்கப்பட்டாங்க, அறிக்கையிட்டாங்க. ஆனால் மந்திரவாதிகள் மட்டும் ஒரு விசேஷமானது செய்தாங்க. எல்லாம் மந்திர புக்கு எல்லாம் கொண்டு வந்தாங்களா, எல்லாம் கொண்டு வந்து எல்லாம் போட்டு எரிச்சிட்டாங்க. நடு ரோட்டில் போட்டு எரிச்சிட்டாங்க, எரிச்சிட்டாங்க. அந்த புத்தகத்தின் விலை எவ்வளோ இருக்குதான்,
50,000. ஒருத்தர் கொண்டு வந்து போகிறான், ஏய் உன் புத்தகத்தின் விலை எவ்வளோப்பா, கொண்டு எரிக்க போறியே? என் புத்தகத்தின் விலை நான் வாங்கும் போதெல்லாம் இவ்வளோ இருந்தது, 5,000 வெள்ளி இருந்தது. ஏன் 5,000 வெள்ளி எரிக்க போறியா? இயேசு என்னை ரட்சித்தார். ஆமாம், மந்திரவாதி சொல்கிறான், நான் இயேசு என்னை ரட்சித்தார், நான் எத்தனையோ அற்புத அடையாளங்கள் செய்து ஜனங்களெல்லாம் பிரமிக்க பண்ணினேன். அதெல்லாம் மாய வித்தைகள். அதெல்லாம் என்னது? மாய வித்தை. ஆனால் உண்மையான காரியத்தை செய்தவர் இயேசு ஒருவர் தான். நாங்கள் என்னெல்லாமோ செய்தோம், மனிதனுடைய மனதை மாற்ற முடியவில்லை. சிம்பிளாக சிலுவையை குறித்த உபதேசம் மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து விட்டது. இதெல்லாம் பார்க்கும்போது அவர் தான் ஜீவனுள்ள தேவன் என்பதை அறிந்து கொண்டோம்னு சொல்லி புத்தகத்தை கொண்டு வந்து எரிச்சினான். ஒருத்த 10,000, 20,000, 2,000, 3,000, 1,000 இப்படி பல கொண்டு வந்து அள்ளி போட்டால் மொத்த தொகை ஒரு கணிப்பாக சொன்னாங்க 50,000 பேரும் அப்படின்னு. 50,000 பேரும் என்று சொன்னாங்க. 50,000 எவ்வளோவா? 50,000 வெள்ளிக்காசாக கண்டார். அன்றைக்கெல்லாம் ஒரு வெள்ளிக்காசு ஒரு நாள் சம்பளம், ஒரு நாள் சம்பளம். இன்றைக்கி ஒரு நாள் சம்பளம் எவ்வளவு அப்படின்னா நாம் சொல்லலாம் 500 அப்படிம்பாங்க. 500 கான்ட்ராக்ட் ஒர்க்கில் வேலை பார்க்குறவங்களுக்கு தான். நீங்கள் ஒரு ஆளை கூப்பிட்டு இந்த வேலையை முடிச்சு கொடுக்கணும், 2 நாள் ஆகுமையா? சரி, 2 நாளைக்கு சம்பளம் எவ்வளவு? ஒரு நாளைக்கு நான் 1000 வாங்குவேன் பாரு. ஒரு நாளைக்கு எவ்வளோ வாங்குவாங்க? கான்ட்ராக்ட்காரன் கொடுத்தா 500 தான் கொடுப்பாங்க. நாம் கொடுத்தா எவ்வளோ கொடுக்கணும்? சரி, அதை கூட்டி குறைச்சி சண்டைக்கெல்லாம் போகலை. நான் என்ன சொன்னேன், 1000 வச்சுக்கோ. ஒரு நாளைக்கு 1000 வச்சா 50,000 × 1000 எவ்வளோ ஆச்சு? இந்த பிரச்சனை தான் ஏற்கனவே சொல்கிறோம், கணக்கெல்லாம் நீங்களே சொல்லிட்டு போயிருங்க அப்படின்னு. எவ்வளோ ரூபாயாச்சு? 50,000 × 10 5 லட்சம் இன்ட்டு ஒரு 10 வச்சுக்கோங்க, 50 லட்சம் இன்ட்டு 10 எவ்வளவு? 5 கோடி ரூபா. 5 கோடி ரூபா அன்றைக்கு மதிப்பு. இப்போ உள்ள சாதாரண மதிப்புக்கு 5 கோடி ரூபாய் புத்தகத்தை, மந்திர புத்தகம் அப்படி எரிக்கிறாங்க. இன்னொன்று 5 கோடி ரூபா மந்திர புத்தகம் என்பதல்ல, அந்த 5 கோடி ரூபா மந்திர புத்தகம் வச்சு இவனுக்கு எல்லாம் சேர்த்து இன்னும் 500 கோடி ரூபா சம்பாதிப்பாங்க. கவனிக்கிறீங்களா? அவ்வளவு சம்பாத்தியத்துக்குரிய எல்லாவற்றையும் அவர்கள் கொண்டு வந்து போட்டு எரித்து விட்டார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எரித்து சாம்பல் ஆக்குனதுக்கு அப்புறம் தான் அவங்க வெளியே போனார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படின்னா அவரை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள், தேவனை தொட்டார், முற்றிலுமாக எரித்து விட்டு அவங்க அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு சாம்பலை பார்த்துட்டு தான் வீட்டுக்கு போனாங்க. எதை காட்டுகிறது என்று சொன்னார் அந்த புத்தகம்? எதை காட்டுகிறது சொன்னார்? ஒரு மனிதனுடைய பழைய வாழ்க்கை காட்டுகிறது. ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் ஒரு மனிதன் வரும்போது பழைய வாழ்க்கையின் அனுபவங்கள் கட்டாயம் சுட்டரிக்கப்பட வேண்டும். ஆமாம், இங்கே தான் இருக்கீங்களா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பழைய வாழ்க்கை சுட்டரிக்கப்பட வேண்டும். அதான் பவுல் சொல்லுகிறான், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எல்லாமே எப்படி இது புதிதாகிறது. கிறிஸ்துவுக்குள் தான் என்னது? பழையவைகளெல்லாம் என்ன செய்தான்? ஒளிந்து போயினா எல்லாமே எப்படி ஆயிட்டு? புதிதாயிட்டு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டான்னு சொன்னால் பழைய அனுபவங்கள், பழைய வாழ்க்கை, பழைய சுபாவங்கள், பழைய தன்மைகள் இந்த உள்ளே இருக்கிறத எல்லாமே என்ன செய்யப்பட வேண்டும்? அவையெல்லாம் தூற்றி தொடச்சி எடுத்து கழுவி எடுத்து வெளியே தள்ளிடணும். வெளியேதல்னா இந்த இடம் வெற்றிடமாக இருக்கும்போது புதியவைகள், தேவனுடைய சுபாவம், தேவனுடைய தன்மைகள், தேவனுடைய கிருபைகள், தேவனுடைய வல்லமை எல்லாம் இவைகளை என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய இதயத்தை அவை ஆளுகை செய்ய வேண்டும். ஒன்று போயிட்டான்னு ஒன்று என்ன செய்யும்? கட்டாயம் ஆளுகை செய்யணும். இந்த இடத்துல உள்ள காற்றை வெளியாக்கிட்டா இன்னொரு புது காற்று என்ன செய்யும்? வரும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒன்று வெளியே போனால் இன்னொன்று கட்டாயம் என்ன செய்யணும்? உள்ளே நிரப்பப்பட வேண்டும். பழைய வேலையெல்லாம் தள்ளியாச்சுன்னா இதெல்லாம் எதாக மாறிடுது? புதிதாய் மாறுகிறது. நாம் கிறிஸ்துவுக்குள் புதிதாக்கப்பட்ட அனுபவங்கள், கிறிஸ்துவின் தன்மைகளை வெளிப்படுத்தக்கூடிய அனுபவங்கள், சுவாபங்கள் மாறுது, பேச்சு மாறுது, தன்மைகள் மாறுது, செயல்பாடுகள் மாறுது. அதான் வேதம் சொல்லுது, விசுவாசிகளான போது அவர்கள் செய்கைகளினாலே அவங்க, நான் சொல்கிறேன் வசனம் என்னது, அநேக தங்கள் செய்கைகளை என்ன செய்தார்களாம்? ரட்சிக்கப்பட்டோம் என்பது செய்கைகளை வெளிப்படுத்தினார்கள். அதில் மந்திரவாதிகள் எல்லா புத்தகத்தையும் பழைய அனுபவங்களை எல்லாம் போட்டு எரிச்சிட்டாங்க. ஒருவன் ஆகிதும் ஐயோ பாதி புத்தகம் எரியுத ஒளி எடுத்து போய் இதை வச்சு அது கொஞ்சம் சம்பாதிக்கலாம்னு சொல்லி என்ன செய்யலை, எடுக்கலை. எல்லாம் சுட்டெரித்து சாம்பலாக்கு வரைக்கும் இருந்தாங்க. நம்முடைய வாழ்க்கையில் பழைய அனுபவங்கள் சுட்டெரித்து சாம்பலாக்கப்பட வேண்டும். ஆமாம், நம்ம சொல்கிறது நல்லா தான் இருக்குது. ஆனால் வேதம் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வருகிறான், எல்லாமே பழையவைகள்லாம் என்ன செய்யுது? பழையவைகளெல்லாம் ஒளிந்து கொண்டன.
அப்பப்போ என்ன செய்யும்? அது வெளியாகும். இவன் புதிதான மனுஷன் எழுதுவோம், ஆனாலும் பழையவைகள் அப்பப்போ என்ன செய்யும்? என்றைக்கு தேவன் நம்மை ரட்சித்தாரோ பழைய சுவாபங்கள், பழைய தன்மைகள் இவையெல்லாம் நம்மை விட்டு என்ன செய்யணும்? கட்டாயம் சுட்டரிக்கப்பட வேண்டும். கலண்டு போவது மாத்திரம் திரும்ப ஓடி போய் எடுத்துகிட்டு வந்தாலும் வந்துடலாம். ஆனால் சுட்டரிக்கப்பட வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார். அவையெல்லாம் தேவ சமூகம் சுட்டரிக்கப்பட வேண்டும். பழைய அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சுட்டரிக்கப்பட கதை கிருபை செய்வாராக. ஆமென். வேண்டாத பேச்சுக்கள், வேண்டாத காரியங்கள், வேண்டாத சுபாவங்கள், தேவையில்லாத காரியங்கள், சில இது எப்படி தான் பேசுவாங்க தெரியல. 2 பேரும் முடிய பிடிச்சிட்டு நிற்பாங்க. என்ன சொல்லிட்டு போவான்னு நினச்சியாது தெரியாது. நான் சொல்லுவேன் அடிக்கடி, சில ஆட்கள் தீப்பெட்டியோடு அலைவாங்க. எங்கே கிடைக்குது 10 வச்சு போட்டு வச்சு விசாமல் போயிட்டே இருப்போம். ஆள் போகிறது தெரியாது. ஆனால் 10 வச்சு நமக்கு என்ன செய்யாது? சுவாபங்கள் அப்படி இருக்கும். கர்த்தருக்கு பயப்பட வேண்டாம். புறம் கூறுதல், அதான் வேதத்தை சொல்லுது. புறம் கூறுதல், மற்றவர்களுக்கு பேசுதல், மற்றவருக்கு விரோதமாய் செய்தல், துரோக செயல்கள், இதெல்லாம் வெளிக்காட்டக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு நிறைய பேர் காமிச்சிருப்போம். ஆனால் மறைந்திருக்கக்கூடியது அந்த சுவாபங்கள் கட்டாயம் சுட்டரிக்கப்பட வேண்டும். ஆமாம். கர்த்தருக்கு பயம் வேண்டாவதாக. ஒரு நாளும் நம்மாலே ஒருவன் கெட்டு போகக்கூடாது. ஆமாம். ஒரு நாளும் நம்முடைய ஆலோசனையினாலே இன்னொருவன் விசுவாசத்தை விட்டு என்ன செய்யக்கூடாது? வலிவி போய்விடக்கூடாது. ஆலோசனை சொல்ல தெரிஞ்சால் சொல்ல தெரியணும். இல்லைன்னா என்ன செய்யணும்? வாய் மூடிட்டு சும்மா இருக்கும். ஆலோசனை சொல்கிறேன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது? பிரச்சனை உண்டு பண்ணி என்ன செய்யக்கூடாது? நாம் சொல்லுகிற எந்த ஆலோசனையாக இருந்தாலும் சரி, இந்த ப்ரெசன்ட் கண்டிஷனுக்கு மட்டும் இருக்கக்கூடாது, அவருடைய ஃப்யூச்சர் லைஃபுக்கும் உரியதாக இருக்கணும். ஆமாம். இன்றைக்கு நிலைமைக்கு நாம் செய்வோம் என்று சொன்னால் அன்றாட சாப்பாட்டுக்கு வழி செய்து போன மாதிரி இருக்கும். நாம் இன்றைக்கு காரியத்துக்கு செய்வதல்ல, இந்த ஆலோசனை அவன் நீடித்த வாழ்வுக்குரியதாக இருக்கணும். அதுக்குத்தான் வேதம் சொல்லுது, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். ஆமாம். சிலருடைய ஆலோசனைகள்லாம் நல்லாயிருக்கும். அகித்தோப்பலின் ஆலோசனை வேதம் சொல்லுது தேவனுடைய ஆலோசனை போல என்ன செய்யுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா தேவன் எதை சொல்ல விரும்பினாரோ அதை ஆலோசனை சொல்கிறான். அந்த அளவிற்கு இதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒருவர் மீது இருந்ததான பிரச்சனையினாலே இன்னொரு இடத்துல வேண்டாத சொல்லி கலட்டி, ஆலோசனை மாதிரியும் சொல்லி கலட்டி விட்டுறக்கூடாது. நமக்கு எல்லாருமே வேணும். ஆமாம். ரட்சிக்கப்பட்ட நமக்கு ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லாருமே நமக்கு வேணும். ஆமாம். கர்த்தருக்கு பாய் வேண்டவதாக வெளியே போகும்போது கை கொடுத்து நல்ல சந்தோஷமாக சிரித்து வச்சுட்டு போகணும். அப்படின்ட்டு போயிடக்கூடாது. அப்படி ஒரு மாதிரில அப்போ நம்முடைய வாழ்க்கையில் செய்கையில் சுட்டரிக்கப்பட வேண்டிய அனுபவங்கள் எவைகளெல்லாம் தேவனுக்கு பிரியமற்றதோ அவையெல்லாம் சுட்டரிக்கப்படுவதாக. ஆமாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அனுபவத்தில் நம்ம வாசிக்கணும்னா ஒன்று தான் காமிக்கிறேன். பிலிப்பு பிரசங்கம் பண்ணான், சமாரியாவில் பிரசங்கம் பண்ணுறான். பயங்கர அற்புத அடையாளங்களை கற்று செய்தார். பார்க்குறவங்களாம் பிரமித்தார்கள். என்னடா இது, பிரசங்கம் பண்ணும்போது பேயில தானாக ஓடுது, சுகமானவன் அற்புதமாக சுகமாயிட்டு இருக்கான். கால் ஊனமுற்றவன், நொண்டி நொண்டி வரக்கூடிய கால் ஊனமுற்றவன் நல்லா நடந்து போகிறான். கை ஊனமற்றது, கை சரியாயிடுச்சு, ஊமையை பேசுகிறான். இதை பார்த்துட்டே இருந்தான். அங்கே ஒரு மந்திரவாதி, நல்லா கவனிங்க, அங்கே ஒரு, அவன் பேர் என்ன தெரியுமா உங்களுக்கு? சீமோ. அவன் பேர் என்னது? நீங்கள் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. சீமோ, அவனும் மந்திரவாதி, அவனும் ரட்சிக்கப்பட்டான். இதெல்லாம் பார்த்தான். டேய், நம்மளை விட பயங்கரமாக அற்புதம் செய்கிறாங்கப்பா, நாம் செய்கிற அற்புதங்கள், நாம் செய்கிற மந்திர வேலையோடையும் பயங்கரமாக செய்கிறான் அப்படின்னு போனால் ஏதோ ஆண்டவர் தொட்டுட்டார், ரட்சிக்கப்பட்டான். ரட்சிக்கப்பட்டான்னு சொன்னாங்க. ஞானசானம் தானே, ஞானசானம் எடுத்துட்டான். அபிஷேகம் தான் பெறலை. அபிஷேகம் பெறுவதற்கு பிலிப்பை கூட்டு விட்டான். பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேர் வாங்கப்பா, எங்கள் இடத்துல அற்புதம் நடக்குது, நீங்கள் என்ன செய்யுங்க, அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ண வாங்கினா அவங்களும் வந்துட்டாங்க. அவங்க கை வச்சு ஜெபம் பண்ணுறாங்க. பேதுரு, யாக்கோபு, யோவான் கை வச்சு ஜெபம் பண்ணும் போது அந்த சபையில் அநேக சமாரி அபிஷேகம் பெறாங்க. இவன் பார்த்தான், இவனும் ஜெபம் பண்ண நினைச்சிருக்கணும், இவனும் ஜெபம் பண்ண அபிஷேகம் பெற வந்திருக்கணும். இவரும் என்ன செய்தார், இவங்க பார்த்தான், அடே இது புதுசாக இருக்கடா. ஏன் அப்படின்னா சும்மா வந்திருக்கிறான், கையை வச்ச உடனே ஆவியில் நிறைந்து அவன் அந்நிய பாஷை பேசுகிறான். என்னடா புது பாஷையெல்லாம் பேசுகிறான். என் பாஷை பேசும்போது பேதுரு வியாக்கியானம் பண்ணுறான். என்னடா அதுக்கு பதில் இதுவா? அப்போ தான் நினச்சான், டேய் இதையும் வைக்கணும் அதையும் வேணும்.
அப்படி நேராக வீட்டுக்கு போனான். கட்டுக்கட்டாக பணத்தை எடுத்துருந்தான். ஏற்று வந்து கொடுத்து, ஐயா இதே போல் வர எனக்கு என்ன செய்யணும் தாங்கன்னு கேட்டான். அப்போ தான் அவன் சொன்னான், ஆண்டுடைய வரத்தை பணத்தினால் பெற்றுக்கொள்ள முடியும்னு நினைக்கிறேயா அப்படின்னு சொல்லி அவனை கொஞ்சம் ஏசி விட்டுறான்னு வச்சுருங்க. அப்போ என்ன அப்படின்னா, இவன் ரட்சிக்கப்பட்டான் என்பது உண்மைதான். ஆனால் சுட்டரிக்கப்படக்கூடிய அனுபவங்களுக்கு அவன் கொடுக்கவில்லை. பழைய அனுபவத்தை மறுபடியும் என்ன செய்தான், யோசித்தான். இதன் மூலம் இன்னும் கொஞ்சம் வெளியே சைடில் போய் என்ன செய்யலாம், சம்பாதிச்சிடலான்னு சொல்லி அவன் பிளான் பண்ணிவிட்டு பணத்தை கொடுத்து அந்த வரத்தை வாங்கிடலான்னு நினச்சான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி சம்பாதிக்கணும்னு எண்ணம் வச்சுருந்தானோ, சம்பாதிப்பது பிரச்சனை இல்லை, நான் அதை சொல்ல வரல. இவனுடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்கிறவன் மறுபடியும் அதே மந்திர வேலையை வேறு விதத்தில் செய்வதற்கு பணத்தினாலே பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி தான். பழைய வாழ்க்கையின் அனுபவங்கள் சுட்டரிக்கப்படலைன்னா பழைய சுவாபத்தை அப்படி கொண்டு வருவாங்க. சில சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நான் மட்டும் ரட்சிக்கப்படலைன்னா அப்பவுமே தெரிஞ்சிருக்கணும், ஏதோ ஒளிந்து கொள்ளாமல் இருப்பது, ஒளிந்து கொண்டு இருக்கிறது சுட்டரிக்கப்படவில்லை. அவங்களுக்கு என்ன செய்யலை, சுட்டரிக்கப்படவில்லை. ஒரு பகுதி சுட்டரிக்கப்படாமலே உள்ளே இருக்குது. அந்த மாம்சம் சுட்டரிக்கப்பட வேண்டும், அந்த சுவாபங்கள் சுட்டரிக்கப்பட வேண்டும். ஆமாம், அப்படி இருந்துன்னு வச்சுடுங்க, காலங்கள் நடுவே அதுவே நமக்கு நாற்றம் எடுத்த வாழ்க்கையை கொண்டு வந்து விடும். ஆமாம், நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு முன்பாக ரட்சிக்கப்பட்டோம்னு சொல்லுற நம்முடைய வாழ்க்கையில் அந்த எபேசில் உள்ள மந்திரவாதிகள் செய்தது போல எல்லாவற்றையும் சுட்டரிக்க ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமாம், இந்த கால்வெளி ஆண்டு சம்பவம் வந்திருக்கணும். சுட்டரிக்கும் மகிமையினால் தேவன் நம்மை நிரப்புவாராக. ஆமாம், யாக்கோபுடைய வாழ்க்கையில் வாசிக்கிறோம். ஆண்டவரோட அவனுக்கு ஒரு ஜெபம், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் நான் என்ன செய்ய மாட்டேன். அவன் காலை பிடிச்சி கெஞ்சுறான், நீர் என்னை ஆசீர்வதியும். ஆண்டவருக்கு அவனுக்கு போராட்டம். எவ்வளோ நேரம் போராட்டம், ராம் முழுவதும் போராட்டம். அந்த போராட்டத்தினுடைய அந்த எண்டிங் வாசிங்கன்னா இதுக்குத்தானா அப்படிங்கிற மாதிரி வரும். ஆண்டவர் என்ன கேட்குறாரு, உன் பேர் என்னப்பான்னு கேட்குறாரு. உங்கள்கிட்ட வந்து ஆண்டவர் பேரன்னு கேட்டேன்னு சொன்னால் உன் பேர் என்னன்னு கேட்டால் ஒரு செகண்ட் சொல்லிடுவோம். அப்பா என் பேர் இதுதான்ப்பா சொல்லுவோமா மாட்டோமா, கட்டாயம் சொல்லிடுவோம். அதை சொல்ல வேண்டியதானவே. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் சுட்டரிக்கப்படாமல் இருந்த அனுபவங்கள் உள்ளே இருந்துகிட்டே இருந்தது. தேவன் அதை சுட்டரிக்க வேண்டும், அவனாகவே ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் சொன்னான், கடைசியில் முடியாதுங்கிற நிலைமை வந்தவொடனே அவன் சொன்னான், நான் யார், யாக்கோபு. யாக்கோபுன்னு பேர் சொன்னால் எத்தன், ஏமாற்றுக்காரன், இப்படி அர்த்தங்கள்லாம் இருக்கு. அவனுடைய பிறப்பை எப்படி தான் இருக்குது, அண்ணன் காலை பிடிச்சி தான் வந்தான். இவன் தான் முதல்ல வரணும்னு பார்த்தான். ஏன் அப்படின்னா, முதல்ல பிறக்கிறவங்களுக்கு தான் என்ன உண்டு, சேஷ்டபுத்திர பாகத்தின் ஆசீர்வாதம் உண்டு. உள்ள அவனுக்கெல்லாம் நினைச்சானா இல்லையா அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் என்ன நிலைமைக்கு அவன் போராடினான்னு தெரியாது. ஏசா ஃபஸ்ட்டு பிறந்துட்டான். ஆனாலும் இவன் மனசில் ஒன்று இருக்கு பாருங்க, ஏசாவுக்கு கிடைத்த சேஷ்டபுத்திர பாகம் யாருக்கு வேணும், எனக்கு வேணும். எவ்வளோ நாள் ட்ரை பண்ணான்னு தெரியாது. ஒரு நாள் வலையில் ஏசா விழுந்துட்டான். அவனுக்கு அந்த கூளை கொடுத்து அவனுக்கு என்ன செய்தான், சேஷ்டபுத்திர பார்த்து வாங்கிட்டான். சரி, ரொம்ப சந்தோஷம்தான். சேஷ்டபுத்திர பாகத்தின் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா, 27 ஆசீர்வாதம் இருக்குது. என்ன ஆசீர்வாதம் இருக்குது, 27 ஆசீர்வாதம். அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். அதில் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், தகப்பன் வீட்டில் இருக்கக்கூடிய சொத்து எவ்வளவு இருக்கிறதோ அந்த சொத்தில் 2 பங்கு அவனுக்குரியது. சொத்தில் பிரித்து கொடுக்கும் போது 2 பங்கு. இப்போ ஏசா யாக்கோபு தான் இருக்கிறாங்க. ஈசாக்கு சொத்தை பிரிக்கும் போது 2 மடங்கு. இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, ஈசாக்குன்னு 30 கோடி ரூபாய்க்குள்ள சொத்து இருக்குது அப்படின்னா 20 கோடி ரூபாய் சொத்தை யாருக்கு கொடுத்துருவான், ஏசாவுக்கு கொடுத்து விட்டு 10 கோடி ரூபாய் சொத்து தான் யாருக்கு கிடைக்கும், யாக்கோபு கிடைக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் இவன் எதிர்பார்த்தான் 20 கோடி ரூபாய் சொத்து நமக்கு என்ன செய்யணும், வரணும். அப்போ சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு வேணும். அவருடைய ஆடு மாடுகள், மிருக ஜீவன்கள், வேதத்தில் சொல்லப்படுகிறது, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை பூமி என்ன செய்யுது, தாங்கக்கூடாது இருந்தது. அடுத்த ஸ்டெப்பில் அதே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவன், தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் ஈசாக்கு பெற்றுக்கொண்டவன். அவன் ஒருத்தன் தான் இருந்தான், பெற்றுக்கொண்டான்.
மற்றவங்களாம் கிஃப்ட் கொடுத்து அனுப்பிட்டான். ஆனால் இவன் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை, பூமி தாங்கக்கூடாத ஆசீர்வாதம், ஆடு மாடுகள் மிருக ஜீவன் வேலைக்காரர் இதெல்லாம் பெரிய இது பெற்று, இது போக தேவனாலே 100 மடங்கு ஆசீர்வாதம் பெற்றவன். அடுத்த ஸ்டெப் இருக்குதா? அப்போ எவ்வளோ ஆசீர்வாதத்தோடு இருக்கிறான். இந்த ஆசீர்வாதத்தின் மேன்மை இவனுக்கு கிடைக்கும்னு நினச்சான். ஆனால் ஆண்டு பாருங்க, ஒரு ஆடு கூட அவனுக்கு கிடைக்காம துரத்தி விட்டார். சேஷபுத்திர பாகத்தை இவன் பெற்றுக்கொள்ள வேண்டிய முறைகளிலே இருக்க வேண்டும், பெற்றிருக்க வேண்டும். ஏமாற்றி பெற்றுக்கொண்டான். ஒன்றே ஒன்று மனதில், தேவ ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, தேவன் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று வைத்திருக்கிற ஒன்றை எந்த மனிதனாலும் பறித்து கொள்ள முடியாது. பிள்ளையின் அப்பம் பிள்ளைக்குத்தான் என்று சொன்னவர் அதை யாருக்கு கொடுப்பதில்லை. ஆனால் கிடைக்க வேண்டிய முறைகள், நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றதான முறைகள் தவறான வழியில் என்ன செய்யக்கூடாது. ஆனால் காலங்கள் நடுவே கால தாமதம், ஒருவேளை நமக்கு தான் கால தாமதம் ஆனாலும் கட்டாயம் சேஷபுத்திர பாகம் யாக்கோபுக்கு கிடைக்குமா கிடைக்காதா? கட்டாயம் கிடைச்சிருக்கும். நேர்மையான வழிகளிலே கிடைத்திருக்கும். இவங்க வாங்கினனால இந்த சொத்து கிடைச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு ஆட்டுக்குட்டி கூட இல்லை. போகும்போது வெறும் கையில் பாதுகாப்பு கோடு மாத பணம், உடுத்த கூட இன்னொரு ட்ரெஸ் கிடையாது. எல்லாம் கவனிங்க. தகப்பனுடைய வீட்டில் உள்ள ஒரு சொத்து கூட அனுபவிக்கல. அப்போ அவன் ஏமாற்றுக்காரன் என்பதை ஆண்டு அங்கே புள்ளி வச்சார். தகப்படி ஏமாற்றிட்டான், சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மாமா வீட்டுக்கு போனான். அங்கே போன உடனேயும் என்னெல்லாமோ சுற்று வேலையெல்லாம் பண்ணானுங்க. மாமா இவனுக்கு அண்ணன், பயங்கரமான மாமனார். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாமனார். ஏன்னு கேட்குறீங்களா? நம்மளால் அந்த மாமனார் மாதிரிலாம் ஆக முடியாது. அவர் சூப்பர் மாமனார். ஏன் அப்படின்னா, யாக்கோபு இவ்வளோ உழைப்பதற்கு காரணமே யார் தான்? இல்லைன்னா மாமனார் வீட்டில் போய் உட்காந்து 2 பிள்ளைங்களையும் கல்யாணம் முடிச்சு சும்மா உட்காந்து வெட்டியாக உட்காந்து சாப்பிட்டு இருந்திருப்பான். மாப்பிள்ளைன்னு சொல்லி கடைசி வரைக்கும் நினைச்சிருப்பான். கடைசி வரைக்கும் சாப்பிட்டுருப்பான். அவன் நல்ல சரியான ஆள், லாபான், எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அவனை பெண்டை நிமித்து எடுத்து கடைசியில் சம்பளத்தெல்லாம் 10 முறை மாற்றினார். அவன் சண்டை போட்டான், ஏப்பா 10 முறை மாற்றிட்டியாப்பா. அப்படி இருந்தும் கர்த்தர் எனக்கு கூட என்ன செய்தார், இருந்தார். ஆனால் கர்த்தர் இவனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற ஈசாக்கின்னு ஒரு ஆசீர்வாதம் இருந்தபடினாலே கொடுக்கணும்னு சொல்லி கொஞ்சம் ஆடு மாடுகள்லாம் கொடுத்து அவனை புறப்பட பண்ணினார். அவன் சொல்கிறான், நான் உன் வீட்டுக்கு வரும்போது உன்ட்ட கொஞ்சம் தான் இருந்தது, நான் வந்ததுக்கப்புறம் தான் என்ன செய்யுது. ஏன்னா இவனுடைய கடினமான உழைப்பு அவனை உழைக்க வச்சிட்டார். பெண்டை நிமித்து எடுத்துட்டார். சும்மாவும் கொடுக்கல, பிள்ளைகள் 2 பேரும் கொடுத்தாரு. அவனுக்கு வேண்டிய பொருட்கள்லாம் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் தாருன்னு சொல்லி கொடுத்தாரு. அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் மாமா வீட்டு சொத்தையும் இவனுக்கு என்ன செய்யலை. அவர் பிள்ளைகளை தான் வாங்கிட்டு வந்தாரே தவிர மாமா வீட்டு சீர் வரிசைக்கு சொத்து ஒன்றும் என்ன செய்யலை, கிடைக்கல. அங்கேயும் உனக்கு ஏமாற்றம் தான், அப்பா வீட்டிலையும் ஏமாற்றம். இவனும் ஏமாற்றி பெற்றுக்கொள்வதற்கு பல வழிகளாம் பண்ணி பார்த்தா ஒன்றும் இல்லை. இதே போல தான் ஆண்டவட்டையும் ஒரு மாதிரி, ஆண்டவரே தாரும் ஆசீர்வதின்னு சொல்லி கேட்டால் கொடுத்துருவார்னு நினச்சான். சுட்டரிக்கப்படுகிற அனுபவம் இல்லாமல் நான் தேவன் ஆசீர்வதிப்பது இல்லை. ஆமாம், கர்த்தருக்கு வாங்கி வேண்டவதாக ஆண்டவர் அங்கே ஒரு செகண்ட் சுட்டரிக்கன்னு விரும்பினார். ஏய் நீ உன் பேரை சொல்லுப்பா, அந்த ஒன்றுலேயும் சுட்டரிச்சிடார். அவனும் இதுக்கு உணர்வு தெரியாமல் எல்லாம் இருக்குன்னு என்ன ஆசீர்வதினா கடைசியில் அவர் பிடிச்ச பிடியில், ஆண்டவரே நான் யாக்கோ. அவன் சொன்னான், என் வாழ்க்கையிலே நான் வந்து ஏமாத்துக்காரன் தான்ப்பா. அண்ணனை அப்பாவை மாமனாரை எல்லாத்தையும் ஒரு பக்கம் ஏமாற்றி தான் வந்தேன். கடைசியில் ஏமாத்துக்காரன் தான், உண்மையும் ஏமாத்தலான்னு தான் நினச்சேன், முடியலை. அன்றைக்கு சுட்டரிச்ச உடனே இனி ஏமாத்துக்காரன் இல்லை, இனி இஸ்ரவேல். தேவனோடு மனிதனோடு போராடி என்ன செய்து கொண்டாய், மேற்கொண்டாய். உன்னோட ஏமாற்றுதலை நான் மாற்றி அமைத்து அதை வேறு மாதிரி சொல்கிறேன், நீ போராடி மேற்கொண்டவன். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. அவனை போராடு. என்றைக்கு அவன் சுட்டரிக்கப்படுவதற்கு கடைசி அனுபவத்தில் ஒப்பு கொடுத்தானோ அன்றைக்கு தான் இஸ்ரவேல் என்ற பெயர் பெற்றான். ஆகவே தான் இஸ்ரவேல் என்றதான பெயர் இன்றைக்கு மறுக்கப்படுவதில்லை. ஆமாம், இன்னைக்கு மறைந்து போகவில்லை. யாக்கோபு என்பது தேவன் பிறகு பிரியமாக அழைச்சார். யாக்கோபு எனக்கு மிகவும் பிரியமானவன், நான் அவனை நேசிக்கிறேன் அப்படிலாம் சொல்லி ஆண்டவர் கூப்பிட்டார். அது வேறொரு பகுதி. அவருக்கும் அவனுக்குள்ள உறவுகளில் ஏற்பட்டது. ஆனால் சுட்டரிக்கப்பட்ட அனுபவத்தில் ஏற்பட்டது தான் இஸ்ரவேல் அனுபவம். ஆமாம், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ரட்சிக்கப்பட்டோம். சுட்டரிக்கப்பட்ட அனுபவத்தில் நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தோம்னு சொன்னால் நம்மையும் தேவன் இஸ்ரவேல் என்ற பெயரை அழைத்தது போல நமக்கும் ஒரு பெயரிட்டு அழைப்பார் அவர். ஆமாம், அந்த பெயர் தான் வாழ்க்கையிலே ஜீவிய காலம் முழுவதும் நிலைத்திருக்கும்.
கர்த்தருக்கு பயப்பட உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டு சமூகத்தில் சுட்டரிக்கும் அனுபவத்திற்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். பழைய சுவாவனம் வரக்கூடாது. அப்படி வந்தது அப்படின்னா நாம் இன்னும் சுட்டரிக்கப்படவில்லை. அப்படி அதாவது பேசிட்டு இருந்தாங்கன்னா வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். நீங்கள் பழைய அனுபவத்தோடு நம்மகிட்ட கிரியை செய்தான், பேசினான், நம்ம அனுபவத்தை செய்தான்னா அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே தோத்திர ஆண்டவரே அப்படின்னு போங்க. அவனுக்கு புரிஞ்சுக்குவாங்க இன்னும் சுட்டரிக்கப்படாமல் அந்த அந்த பகுதி நாற்றப்படுத்தி கொண்டு இருக்குதுன்னு அர்த்தம். கர்த்தருக்கு பயமாண்டவதான். ஆமாம், என்ன ஒரு மாதிரி புரியலையோ? நான் சொல்ல புரியலையோ? கர்த்தருக்கு பயமாண்டவதான். எந்த பகுதி சுட்டரிக்கப்படாமலோ நீங்களே வச்சுருங்க. வீட்டில் ஒரு ஒன்று சுட்டரிக்க, ஒரு சிக்கன் வாங்கிட்டு வந்தாச்சு, சுட்டு நல்லா சாப்பிட்றதுக்கு வச்சுருக்கீங்க. ஒரு பகுதி சுடாமல் சதையோடு இருக்குன்னு வச்சுருங்க. அதை நீங்கள் வச்சுக்கிட்டே இருங்களேன். வீட்டில் நீங்கள் தேடி தேடி பார்ப்பீங்க, எங்கடா நாறுது, எங்கடா நாறுது. வீட்டை முழுதும் என்ன செய்வீங்க? பிறகு கடைசியில் கண்டுபிடிச்சா ஒரு ஓரத்தில் அது என்ன செய்யும்? கிடக்கும். தூக்கி போட்டால் தான் வீடு மணக்கும், இல்லைன்னா வீடு என்ன செய்யும்? இதே போல தான் வாழ்க்கை. சுட்டரிக்க அனுபவம் இருக்கிற வரைக்கும் தான் அந்த சுட்டரிக்கப்பட்ட அனுபவமே அது வாசனையுள்ள அனுபவம். ஆமாம், அதுக்கப்புறம் தான் யாக்கோபு குறித்து சொல்லுகிறான். யாக்கோபு கூடாரம் எத்தனை அழகானவை. எப்படின்னா அது பரவி போகிற ஆழ்களை போல இருக்கும். அங்கே விருட்சங்கள் இருக்கும், சந்தன மரங்கள் இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த விருட்சங்களில் இருக்கக்கூடியது. அவனுக்கு என்னதான்? சந்தன மரங்கள் இருக்கும். கர்த்தருக்கு பயமாண்டவதாக. சந்தன மரம் அந்த நாட்டில் சந்தன மரம் இருந்தே இல்லைன்னு நமக்கு தெரியாது. நம்ம நாட்டில் சந்தன மரம் இருக்கிறது நமக்கு நல்லா தெரியும். சந்தன மரத்தினுடைய அருமை என்ன அப்படின்னா அது காயத்தான் என்ன செய்யும்? வாசனை வரும். அது மரமாக இருக்கிற வரைக்கும் வாசனை இருக்காது. அது வெட்டப்பட்டு வெயிலில் உலர்த்தப்பட்டு அது ஒரு அனுபவம், சுட்டரிக்கும் அனுபவம் தான். உலர்த்தப்பட்டு காய்ந்து 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 இருக்கும்போது அதை கொஞ்சம் ஒரு உரசி பாருங்கள், வாசனை இடம் முழுதும் வீசும். ஆமாம், யாக்கோபு அப்படிப்பட்டவன். ஐயா, யாக்கோபு சந்தன மரத்தின் வாசனை உடையவன். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை. அவனை குறித்து ஆண்டவரை புகழ்கிறார். பிலேயாம் சொல்கிறான், அவ்வளவு மகிமை அந்த யாக்கோபின் கூடாரத்துக்கு இருக்கிறதையா. அப்படியே வாழ்க்கையில் சுட்டரிக்கும் அனுபவம் இருந்தால் வாசனை வீசக்கூடிய வாழ்க்கை இருக்கும். ஆமாம், கர்த்தருக்கு மகிமைதான். அப்போ வேதத்தை சொல்லப்படுறது, மந்திரவாதிகள் கொடுத்தாங்க, எல்லாம் சுட்டரிக்கப்பட்டு செய்கையினாலே அறிக்கையிட்டு தாங்கள் ரட்சிக்கப்படும் போனாங்க. அதனால் அந்த எபேசுல எவ்வளோ பெரிய சாட்சி இருந்தாருங்க. குறுகிய காலத்தில் 50,000 சுமார் 50,000 விசுவாசிகளை கொண்ட சபை அது. இங்கே தான் இருக்கீங்களா? இன்றைக்கி 50,000 விசுவாசிகளை கொண்ட சபை வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகுதுங்க? நிறைய சேர்ச்சில் 50 வருஷம் ஆச்சு, 60 வருஷம் ஆச்சு, இன்னும் 40 வருஷம், 50 வருஷம் ஆனாலும் ஆயிரங்கள் 500 ஆயிரங்களை தொட முடியாமல் உட்கார்ந்துருக்கிறோம். ஒரு புதிய இடத்துல போய் ஊழியம் செய்தான். அங்கே தான் அதிகமான நாட்கள் தங்கியிருந்தான். 3.5 வருஷம் தங்கியிருந்த இடமே அதுதான். 2 வருஷம் தங்கி ஊழியம் செய்தவன். பிறகு ஒரு 1.5 வருஷம், ஒரு 3 வருஷம் இருந்து தங்கி ஊழியம் செய்தவன். பிறகு ஒரு 6 மாதம் தங்கியிருந்தான். அங்கே சபை 50,000 பேர் கொண்ட விசுவாச சபை. வெளிப்படத்தில் சொல்லும் போதே அந்த சபைக்கு தான் முதலிடமே கொடுக்குறார். எபேசு சபை தூதனுக்கு முதல்ல சொல்ல அப்படின்னு. ஆமாம், கர்த்தருக்கு பயமாண்டவதான். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த சபை வளர்ச்சி அடைவதற்கு முக்கிய பங்கு அந்த ரட்சிக்கப்பட்ட விசுவாச கூட்டங்களினுடைய அனுபவங்கள் தான். ஆமாம், நம்முடைய சேர்ச்சி இங்கே வளரணும், நல்லா இருக்கணும், வளரணும். 50,000 விசுவாசிகளை கொண்டதுன்னு சொல்ல போகிற ஒரு 5,000 விசுவாசிகளை கொண்டதாக இருக்கணும். மாறினா கூட நம்முடைய வாழ்க்கையில் சுட்டரிக்கும் அனுபவங்களை கொண்டு செய்கைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாகவே தேவன் மாற்றக்கூடியவரை மாற்றி அமைப்பார் அவர். ஆமாம், இதாக இருக்கீங்களா? அதோடு மாத்திரமில்லை, நேரம் ஆகிட்டு. அதோடு மாத்திரம் இவர்களை மந்திரவாதிகளை கவர்ந்த புத்தகம் அதுதான். அவங்களுக்கு எந்த புத்தகத்தையும் வாசிக்க மாட்டான். எது தான் வாசிப்பான்? அன்றாட மந்திரம். ஏன்னா மாய வித்தை புதுசாக செய்யணும். அதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னா அவன் முழுவதும் வாசிக்கிட்டே இருக்குது. எது தான் வாசிப்பான்? மந்திர புத்தகத்தை தான் வாசிப்பான். தேவ புத்தகங்களை அந்த மந்திர புத்தகத்தில் அவன் வச்சிருக்கிற அனுபவங்கள் என்ன இருந்தது அப்படின்னா ஒரு குறிப்பிடர் சொல்லுவது. அதில் சொல்லும்போது அதில் கிரேக்க ஞானம் இருந்தது, இறையியல் இருந்தது, தியாலஜி இருந்தது, அதுக்கப்புறம் விஞ்ஞானம் இருந்தது, அன்றாட சில செய்திகள், பழங்கால செய்திகள் இருந்தது, விஞ்ஞானம் இருந்தது, மருத்துவம் இருந்தது. கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. இதெல்லாம் வாசித்தாலும் மாய வித்தை செய்வதுதான் அவங்களுடைய வேலை. என்னென்ன மாய வித்தை செய்யணுமோ அதெல்லாம் என்ன செய்வான்? அவன் செய்துவான். அதை தான் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, மறுபடியும் மறுபடியும் மறுபடியும்.
நாம் பைபிளை வாசிக்கிட்டே இருக்கோம். எதுக்கு மறுபடியும் வாசிக்கிறோம்? வாசிக்க சுவாபம் என்ன செய்யும்? கட்டாயம் மாறுங்க. இதை வாசித்து நீங்கள் உட்காந்து நல்லா ஒழுங்காக வாசித்து பாருங்கள். பேச்சு மாறும், சுவாபம் மாறும், எல்லாம் தன்மை மாறும். இந்த வசனம் கட்டாயம் ஒவ்வொரு மனுஷனை மாற்றி அமைக்கும். இதை ஒழுங்காக வாசிக்கலன்னு சொல்லுங்கள், வாழ்க்கை மாறாது. நம்ம கேட்குற 2 மணி நேரம் பிரசங்கமோ அல்லது 1/2 மணி நேரம் பிரசங்கமோ வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகாது. கேட்டு சில பகுதியை தெரிஞ்சுக்குவோம். தெரிந்து கொள்வதா இது, குறிப்பு கொடுப்பதா இது. ஆனால் வாழ்க்கை முழுவதிலும் கற்றுக்கொள்ள வேண்டியது இந்த வேத வசனம். நீங்கள் உட்கார்ந்து வேத வசனத்தை வாசிக்கணும். ஆமாம், நல்ல நிறுவங்களை வாசிக்கணும். சுவாபங்கள் மாறும், தன்மைகள் மாறும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒவ்வொரு வசனங்கள் நம்மோடு பேசும். அவன் அதே போல் நம்ம உட்காந்து வாசிக்கிறான். அவன் நம்ம வாசிக்கிற மாதிரி அவனும் உட்காந்து வாசி மந்திரங்கள் செய்வதற்கு அவன் நேசிக்கக்கூடிய ஒரு புத்தகம். காலங்கள் நேரங்கள் எல்லாம் அதுக்கு தான் செலவு பண்ணினான். இப்போ என் காலத்தையும் நேரத்தையும் எடுத்துக்கொள்கிற புத்தகத்தை வெளியே தூக்கி போட்டு எரிச்சிட்டான். சுட்டரிக்கப்பட்ட அனுபவம் அடுத்த என்ன நடத்துதுன்னு சொன்னான், என் நேரம் என் காலம் எதற்கெல்லாம் விரயம் பண்ணினோ இனி கர்த்தருக்காக அந்த நேரத்தை மாற்றி அமைக்கிறேன். ஆமாம், உடைய வாழ்க்கையிலே பழைய வாழ்க்கையிலே எவைகளுக்கெல்லாம் நேரத்தை செலவழித்தீர்கள், அந்த நேரத்தை இனி கிறிஸ்துவுக்காக செலவழிப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆமாம், சுட்டரிக்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய அனுபவம் என்ன ஆகும்னு சொன்னால், கடந்து வந்த நாட்களிலே அவன் நேரத்தை எல்லாம் வேறு மாதிரி செலவு பண்ணியிருப்பான். சிலருக்கு ஒரு மாதிரி போர் அடிக்கும். அவன் வீட்டில் இருக்கும்போது சில போர் அடிக்குது, போயிட்டு வருவோம் அப்படின்னு போகிற போக்கோட 4 பேர் சினிமா கூட்டிகிட்டு போயிடுவோம். அப்படியே அங்கே போய் உட்காந்துட்டு பார்த்துட்டு அப்பவும் அவனுக்கு நேரம் போகாது. மறுபடியும் வந்து வேறு என்னத்தையாவது கிறுக்குத்தனமான வேலைகள்லாம் செய்யிட்டு இருப்பாங்க. சிலர் போனால் சாயங்காலம் ஒரு டீ குடிச்சிட்டு 5 மணிக்கு அப்படி கம்ப்யூட்டருக்குள்ளே நுழைஞ்சிட்டான்னா, படிக்கிறதுக்கு போகிறது பிரச்சனை இல்லை, வேலைக்கு போகிறது பிரச்சனை இல்லை, வேலை செய்கிறதுக்காக வைக்கிறது பிரச்சனை, அதுக்கெல்லாம் நான் வரல. சும்மா உட்காந்து கண்டதையும் பார்த்து பாருங்க. உட்காந்தனா 9 மணிக்கு சாப்பிட கூப்பிட்டாலும் போக மாட்டான். 11 மணி ஆகும், 12 மணி ஆகும். 12 மணி ஆச்சு வச்சுட்டு போங்க நான் சாப்பிட்டுக்கிறேன். 4 மணிக்கு எழுந்து போய் பார்ப்பான், அங்கங்கே பார்ப்பான். ஒரு வாய் வச்சுட்டு மீதெல்லாம் குப்பத்தில் போட்டு மூடி வச்சுட்டு பேசாமல் போய் படுத்துடும். கடைசி 4 மணி வரைக்கும் என்ன தான் ஒரு 12 மணி நேரம் எதுக்கு தான் செலவு பண்ணான்? அதனால் அவனுக்கு என்ன பயன்? படிப்புக்குன்னு சொன்னால் பயன், அவன் வேலை காரியத்தை செய்து முடிக்க வேண்டுமானால் பயன் இருக்கும். ஆனால் வீணாய் நேரத்தை செலவு செய்தான். அவன் செலவு செய்த நேரம் எல்லாம் வேறு மாதிரி இருந்தது. அவன் நியாயப்பிரமாண சட்டத்திட்டங்கள் எல்லாம் படித்து எல்லாம் பண்ணான். ஆனால் கொஞ்ச நாள் ஆன உடனே அவன் நேரத்தை எல்லாம் எதுக்கு செலவழிச்சான்னு நினைக்கிறீங்க? கிறிஸ்தவர்களை ஒடுக்குவதற்கும், கிறிஸ்தவர்களை கொலை செய்வதற்கும், சபைகளை பாழாக்குவதற்கு தான் நேரத்தை செலவழித்தான். அவன் ஏற்கனவே செலவழித்த நேரங்கள், அவன் சபை சங்கத்தில் இருந்தான், அந்த சனகிரிப் சங்கத்தில் இருந்தான், அது பதவியில் இருந்தனால அதை வேலையை பார்த்தான். இன்னொன்று, அவன் படித்த கமாலியல் பாதபடியில் படித்து கொண்டவன், அந்த யூத மார்க்கத்துக்காக அவன் வைராக்கியம் வாழ்ந்தவன், அந்த காரியத்தை அவன் செய்தான். அதெல்லாம் பிரச்சனை இருந்திருக்காது. ஆனால் இவன் வேலையே எதாவது மாறிட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அதெல்லாம் விட்டுட்டு இங்கே இறங்கிட்டான். இங்கே இறங்கி சபையை பாழாக்குவதற்கு வேலையை செய்ய ஆரம்பித்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் வாழ்க்கையை மாற்றத்தை கற்றுக் கொண்டு வந்தார். அவனை கத்த தொட்டார். அதுக்கப்புறம் அவன் சொன்னான், கொஞ்சம் நாளைக்கு முந்தி என் வேலை வேறு மாதிரி இருந்தது, இனி என் வேலை அது இல்லை, என் மேல் விழுந்த ஒரு கடமை. என்ன கடமையா? சுவிசேஷம் அறிவிப்பது, சுவிசேஷ வேலை செய்வது என் மேல் விழுந்த கடமை. என்னது? ஒரு கட்சியில் வச்சுருக்காங்க, கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு வச்சுருக்காங்க. அதை மாதிரி ஏதோ ஒன்று. கடமை என்பது கட்டாயம் செய்து முடிக்க வேண்டிய ஒன்று. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பெற்றோர் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கும். கட்டாயம் என்ன செய்யணும்? அந்த சின்ன பிள்ளையாக இருக்குது, காலையில் இருந்து குளிப்பாட்டி நல்லா பல்லு விளக்கி எல்லாம் குளிப்பாட்டி சரி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டியது அவங்களுடைய கடமை. அது கட்டாயம் செய்யணும். இந்த பிள்ளைகள் பெரிய பிள்ளை ஆனவுடனே அதுகள் தங்கள் வேலையை அதே என்ன செய்யணும்? காலு கண்ணும் திறக்காமல் அப்படியே வந்து டைனிங் கிளம்புது, மாமி அந்த 2 தோசையை சுட்டு வைங்கன்னா சட்டாப்பே தட்டு, இந்த அது என்ன கல் மேலே போட மாட்டாங்க, கல்லுக்கு அடியில் வச்சுருவாங்க. எங்கே வந்து எப்போ வந்து உட்காந்துட்டு மூஞ்சியும் கழுவாமல் ஒன்றும் செய்யாமல் வந்து உட்காந்துட்டு என்ன வந்திருக்கேன். அப்போ அவங்களே எதிர்பார்க்காங்க என்ன செய்யணும்? செய்ய வேண்டியது செய்யிட்டு வரணும். இதே போல தான் ஆண்டு சொல்கிறாரு, சுவிசேஷம் சொல்வது நம்மில் விழுந்த
சுட்டரிக்கப்பட அனுபவம் இருந்தால் பழைய வாழ்க்கையில் எத்தனை பேர்ட்ட போய் புறங்கூறணும், எத்தனை பேர்ட்ட போய் வேண்டாத பேசணும், எத்தனை பேர்ட்ட போய் தேவையில்லாத பேசி சண்டை முடிக்கிட்டோம், அதெல்லாம் விட்டுட்டு இப்போ யார் யார்ட்டெல்லாம் சொன்னோமோ அந்த ஆள்கிட்ட போய் இயேசுவை பற்றி சொல்லணும். இயேசுவை பற்றி என்ன செய்யணும்? பழைய வாழ்க்கையில் இருந்த அனுபவத்தை மாற்றி ஆண்டவரை பற்றி சொல்லக்கூடிய அனுபவங்கள் வரணும். அந்த நிலைக்கு நம்ம என்ன செய்யணும்? கொண்டு வர வேண்டும். கர்த்தருக்கு பயமாண்டவதாக. அப்போ சுவிசேஷ அறிவிப்பு என்பது எல்லார் மேல் விழுந்த அதை கட்டாயம் செய்யும். செய்யலைன்னா அப்படி இப்படி அதெல்லாம் வேறு பக்கம் வச்சுக்கிடுங்க, அது இருக்கட்டும், தெரியாதுங்களா அதை வச்சிடும். ஆனால் நம்மேல் விழுந்த கடமை என்பதை தேவன் உணர்த்தி வைத்திருக்கும் போது அந்த கடமையை செய்வதற்கு கட்டாயம் நாம் செய்ய வேண்டும். ஆமாம், அப்படிதானா? சுட்டரிக்கப்படும் அனுபவங்கள் வந்து அதெல்லாம் வருங்க. சரி, ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லணும். 2 வாரத்துக்கு முந்தி எல்லார் கையிலையும் ட்ராக்ஸ், யாரும் சத்தமாக இப்போ சொல்லக்கூடாது, கேள்வி கேட்டதுக்கப்புறம் ட்ராக்ஸ் கொடுத்தேன். அதில் எத்தனை ட்ராக்ஸ் இருந்தது? கவனிங்க, எத்தனை ட்ராக்ஸ் இருந்தது? 4 இருந்ததா? பரவாயில்ல. எத்தனை பேர் கையெல்லாம் எழுத வேண்டாம். எத்தனை பேர் கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரியாது. அது உங்கள் பைபிளில் இருக்கக்கூடாது. உங்கள் பைபிளை கொஞ்சம் பெரட்டி காமிக்கலாம் பார்ப்போம். எத்தனை பேர் பைபிள் அது இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு 4 ட்ராக்ஸ் தான் கொடுத்தோம். நீங்கள் உங்களுக்காக நீ என்ன செய்யுங்க, கொடுத்துருங்க அப்படின்னு. ஒரு 200 பேர்ட்டு 4 ட்ராக்ஸ் கொடுத்தா 800 ட்ராக்ஸ் இன்றைக்கி என்ன செய்யிருக்கணும்? சர்ச்சு இந்த பட்டத்துக்குள்ளே ஏதோ வீடுகளுக்குள்ளே என்ன செய்யிருக்கணும்? போயிருக்கணும். நாம் செய்தோமா இல்லையா என்பதை நாம் யோசிக்கணும். ஒரு சிறிய பங்கு செய்வதற்கு நாம் கஷ்டப்பட்டோம்னா இன்னும் நாம் சுட்டரிக்கப்பட வேண்டிய அனுபவம் எது? ஆண்டவருக்கு செய்வதற்காக வெட்கம் வருது, நம்ம டிக்னிட்டி பார்க்குறோம், நம்முடைய அந்தஸ்து பார்க்குறோம், நம்முடைய யோசனை பார்க்குறோம். ஊழியம் செய்வதற்கு அந்தஸ்து மேன்மை அதெல்லாம் இல்லை. அவர் அப்படி பார்த்துருந்தால் நீங்களும் நாளைக்கு இன்னைக்கு இல்லை. சர்வ வல்லமையுள்ள தெய்வம், சர்வத்தை வாத்தினாலே உண்டாக்கினவர். அவரோட டிக்னிட்டி என்ன? இல்லாதவர்களை இருக்கிறவை போல பெயரிட்டு அழைத்தவர். இன்றைக்கி எந்த விஞ்ஞானியாக இருந்தாலும் இருக்கிற வச்சு தான் வேலை செய்ய முடியும், புதுசு புதுசாக கண்டுபிடிக்க முடியும். நம்முடைய ஆண்டவர் அப்படி இல்லை. ஒன்றுமே இல்லாது இருக்கும்போது அதுக்கு பேர் ஒன்றை சூட்டி சொன்ன உடனே அது என்ன பேர் சொன்னாலும் அது அப்படி வந்து நிற்கிது. ஒரு மைண்டில் என்னெல்லாம் வச்சுருந்தாரோ அதெல்லாம் வந்து நிற்கிது. நாம் பொருளை உருவாக்கின பிறகு தான் பேர் வைக்க தெரியும். விஞ்ஞானிகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் பொருளை உருவாக்கின பிறகு தான் பேர் வைக்க தெரியும். வீடுகளில் ஏதாவது ஒன்று செய்தால் தான் அதுக்கு பால்கோவான்னு பேர் வைப்பாங்க, அதுக்கு உப்புமான்னு பேர் வைப்பாங்க. ஒன்றுமே இல்லாமல் உப்புமான்னு சொன்னால் யாருக்கு என்ன செய்யுது? ஆனால் இப்போ சொன்னால் தெரியும். ஆனால் அந்நாட்டில் முதல்ல வரும்போது அப்போ நமக்கு பேர் வைக்க தெரியாது. பார்த்து தான் ஏதாவது ஒரு பேர் வைக்கணும். நம்முடைய ஆண்டவருக்கு அப்படி இல்லை, பேரை வச்சு தான் பொருளை கொண்டு வருவார். அவ்வளோ வல்லமை உள்ளவர். தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக இல்லாமல் தம்மை தாமே வெறுமையாகினார், அடிமையின் ரூபம் எடுத்தார், மனுஷ சாயலானார். மனுஷ சாயலாகி நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணினார். அவர் கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாழ்ந்து அற்புத அடையாளங்களை செய்தவர். நமக்காக சிலுவையில் என்ன செய்தார்? மரித்தார் என்பதோடு சொல்லக்கூடாது, சிலுவையை சுமந்தார், காயங்கள் பட்டார், அவமானப்பட்டார், காரி உமிழ பண்ணினார், முள்முடி சூடப்பட்டார். எல்லாருக்கும் முன்னால் தனக்கு முன் இருக்கிற அவமானத்தை அவர் பார்க்கல. ஆமாம், அவமானத்தை பார்ப்பதற்கு பதிலாக உங்களையும் என்னையும் பார்த்தார். அவர் அந்த உங்களையும் என்னையும் பார்த்தபடினால் தான் அவர் அந்த பாடுகள்லாம் ஏற்றுக்கொண்டார். அவர் டிக்னிட்டி பார்த்துருந்தாருன்னா இன்றைக்கி நீங்களும் நானும் இல்லை. ஆமாம், இன்றைக்கி நாம் ஒரு ட்ராக்ஸ் கொடுக்க டிக்னிட்டி பார்க்குறோம், ஆண்டரை பற்றி சொல்வதற்கு டிக்னிட்டி பார்க்குறோம், நம்மோடு இருக்கிற சகோதரனுக்கு சொல்ல டிக்னிட்டி பார்க்குறோம், நம்மோடு இருக்கிற நண்பருக்கு ஆண்டரை பற்றி சொல்வதற்கு நம்முடைய அந்தஸ்தும் மேன்மையும் படிப்பையும் பார்க்குறோம், நம்மோடு இருக்கிற ஒருத்தர் சொல்வதற்கு இவ்வளோ பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையில் இதை பார்க்கக்கூடாது. என் மேல் விழுந்த கடமை, என்னை ஆண்டவர் சுட்டரித்து என் வாழ்க்கையை ஆண்டவருக்கு என்று அர்ப்பணித்து கொடுப்பதற்கு என்னை மாற்றி அமைத்த தேவனுக்கு நான் செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான வேலை. அப்போ சுட்டரித்தார், என் வாழ்க்கையை அவன் அனைத்தையும் மாற்றி அமைத்தார் என்பதற்கு அந்த ஒரு காரணத்தை வெளிப்படுத்துவதற்கு இது ஒன்று தான். ஆமாம், சிம்பிள். சுவிசேஷம் சொல்வது ரொம்ப கடினம்லாம் கிடையாது. நாம் நினைக்கிறோம் அது ரொம்ப கஷ்டம். நாங்கள் பைபிளில் வாசிக்கிறோம். ஏன் நீங்கள் பைபிளில் வாசித்து அது சொல்லணும், இதில் உள்ள கொண்டு போகணும்னு சொல்லுங்க. இயேசு உங்களுக்கு என்ன செய்தார் என்பதை என்ன செய்தால் போதும், சாதாரணமாக சொன்னால் போதும், சாதாரணமாக சொன்னால் போதும். நான் அடிக்கடி அதான் சொல்கிறேன். வெளியூர் வந்து வர்றவங்க இங்கெல்லாம் வந்து சில நேரம் கேட்பாங்க. சில நேரம் வரும்போது, மனோகர் செட்டிநாடு உணவு எங்கே கிடைக்கும், நல்லா
கடை சொல்லு அப்படின்னு வரும்போது கேட்பேன், நீங்கள் வாங்க நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு. அவங்க என்னை கூப்பிட்டு போவாங்க செட்டிநாடு உணவு. ஏன்னா இந்த பெரிய கேட்டவுடனே என்ன செய்வாங்க, ஹோட்டல் நிறைய இருக்குது, கேட்குறாங்க எந்த ஹோட்டல் நல்லாயிருக்கும். ஒருத்தர் சொல்கிறான் அந்த ஹோட்டல் நல்லாயிருக்கும். அந்த ஹோட்டல்காரன் உனக்கு காசாக கொடுத்தான், அந்த ஹோட்டல்காரன் உனக்கு காசு கொடுத்தானா, ஏன் அவன் அந்த ஹோட்டல் போங்கங்கிறான். அவங்க ஒரு நாள் சாப்பிட்டான், நல்லா இருக்குது, நல்லா இருக்குது, நீ எனக்கு ஒரு 100 ரூபா கொடு அப்புறம் தான் சொல்லுவேன் நான் சொல்லிட்டு இருக்கான். எப்போ எந்த ஹோட்டல் நல்லாயிருக்கும், 100 ரூபா கொடுன்னு நான் ஒன்று சொல்கிறேன். சொல்கிறேன் யாராவது சொல்கிறாங்களா? இல்லை. ஐயோ கொஞ்சம் வழி தெரியாதே, வாங்க நான் கூப்பிட்டு போகிறேன், நான் பைக் முன்னால் போகிறேன், நீங்கள் வாங்க. அந்த ஓட்ட முன்னால் போட்டேன், இதான் சார் வாரேன்ட்டு போயிடுவான். கைமாறு கருதாமல் ஒருத்தனுக்கு ஒரு நல்வழி காட்டுறதோ ஒரு 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 காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு சிம்பிளாக சொல்லிட்டு போகிறேன். இதைத்தான் ஆண்டவர் நம்மளை செய்ய சொல்கிறாரு. ஒரு மனுஷன் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, கண்ணீர், வேதனை, பிரச்சனை, என்னப்பா செய்யணும் தெரியல, அதுதான் இயேசு இருக்காருப்பா. எங்கே இருக்காரு, எங்கே இருக்காருன்னு சொல்லலாம் முடியாது. வாரியா சர்ச்சின் தான் இருக்குது, இந்த இடத்துல நீ வர நேரம் வர நேரம் இன்றைக்கா ஒரு நாள் உள்ளே போ, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு நடக்கும், பார்த்துக்க, உன அதுக்கப்புறம் கூட பார்த்துக்குவாங்க. ஹோட்டலுக்குள்ளே நுழைஞ்சவொன்னே அவரும் சாப்பாடு கொடுக்கணும் இல்லை, ஹோட்டல் சர்வர் இருக்கிறார், மேனேஜர் சொல்லுவார், கொடுப்பதற்கு ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, அவனை உள்ளே வர வச்சுட்டா போதும், கர்த்தர் மாற்றுவார் அவர். ஆமாம், அவனை திருப்திகரமாக அனுப்புவார், கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. இதெல்லாம் ஒரு சிம்பிள் ஒர்க்கு தான். இதை ஆண்டவன் சார் கடமைன்னு கொஞ்சம் கட்டாயப்படுத்தி வச்சிருக்காரு. அப்போ சுட்டரிக்கும் அனுபவம் இருந்தால் தேவ நோக்கம் நிறைவேற்றுவதற்கு நம்முடைய வாழ்வை அர்ப்பணித்து கொடுத்துருப்போம். ஆமாம், அதான் வேதம் சொல்கிறது, எல்லாத்தையும் சுட்டரித்தார்கள், சுட்டரித்த அவர்கள் தங்கள் செய்கைகளினாலே ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை அறிக்கையிட்டார்கள். எழுந்து ஜெபம் பண்ணுமா? நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ரீகதமா அந்த கதீல கதந்தன பௌடபா, ஹல்லேலூயா. சுட்டரிக்கும் அனுபவங்கள், சுட்டரிக்கும் அனுபவங்களை கர்த்தர் நமக்கு தருவாரா? எல்லாம் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. என் சுவாபம், என் வீணான பேச்சு, வீணான நடக்கைகள், செயல்பாடுகள், நான் குறை பேசுனது, மற்றவர் பற்றி சொன்னது, இடையூறு பண்ணது, அல்லது நான் தேவனுக்கு பிரியமற்றதை செய்தது, பிரியமற்றதை சொன்னது, என் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கக்கூடியது எல்லாம் சுட்டரிக்கப்படுவதா, சாம்பல் ஆக்கிட்டு போயிடணும். இன்றைக்கி ஆண்டோ சமுத்திரி சொல்லி ஆண்டோட வச்சு சாம்பல் ஆக்கினதுக்கப்புறம் இந்த எல்லை விட்டு போவோம். ஆண்டவனே எல்லாம் சாம்பல் ஆக்கிட்டு இருக்கியா, என்னை ஒரு புதிய மனிதனாய் மாற்றி அமைத்திருக்கிறீர், எல்லாமே ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின, ஒளிந்து போனது எல்லாம் போய்விட்டது. அந்த எல்லைகளை உம்முடைய அனுபவங்களினால், புதிய புதிய அனுபவங்களினாலே என்னை புதிய மனிதனாக நீர் மாற்றி அமைத்திருக்கிறீர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஓ மகிமை, பழைய அனுபவங்கள் வரக்கூடாது. சீமோன் மறுபடியும் அதை பயன்படுத்தலாம் என்று சொல்லி வந்தது போல மறுபடியும் வரக்கூடாது. 2 மந்திரவாதி கூட்டம், ஒன்று சீமோன் மறுபடியும் வந்தான், எபேசுள்ள மந்திரவாதிகள் மறுபடியும் அந்த புத்தகத்தை எடுக்க வரவே இல்லை, எல்லாத்தையும் தீர்த்து கட்டிட்டாங்க. யாரும் புத்தகத்தை தேடி மறுபடியும் போகவில்லை, தேவனுக்கான காரியத்தை செய்வதற்கு தான் தேடி போனார்கள். இந்த எல்லை விட்டு போகும்போது கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் ஜெபம், ஆண்டவர் கரம் உயர்த்தி, ஆண்டவரே சுட்டரிக்கும் நல்ல அனுபவங்களினாலே எங்களை நிரப்பும் ஐயா, நிரப்பும் ஐயா. எங்களுக்குரியதெல்லாம் நாங்கள் உம்முடைய பாதபடியில் அர்ப்பணிக்கிறோம், சுட்டரித்து போடுவீராக. எங்கள் சுவாபங்கள், கர்த்தருக்கு பிரியமற்ற சுவாபங்கள் சுட்டரிக்கப்படுவதாக. நாங்கள் கிறிஸ்துவுக்கு புதிய மனிதனாக இருக்க வேண்டும் ஐயா, புதிய அனுபவங்களை தர வேண்டும் ஐயா. எங்கள் ஆண்டவர் கிருபை செய்வீராக. எங்களுக்குள்ளே ஆண்டவரே பிரிவினைகள் இல்லை என்றவர், அவையெல்லாம் சுட்டரிக்கப்படுவதாக. நாங்கள் யாரை சேர்ந்தவரும் அல்ல, நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம், கிறிஸ்துவை மட்டும் சேர்ந்தவர்கள், நாங்கள் கிறிஸ்துவை மட்டும் சேர்ந்தவர்கள், வேறு யாருக்கு உரியவர் அல்ல. எங்களை யாரும் ஆளுகை செய்யக்கூடாது, கிறிஸ்து ஒருவரே எங்களை ஆளுகை செய்வீராக. சுட்டரிக்கும் நல்ல கினியால் சுத்திகரித்தம்மை மாற்றிடுமே, சுட்டரிக்கும் நல் அக்கினியால் சுத்திகரித்தம்மை மாற்றிடுமே. நல்ல பாதை நடந்திட
நாதனே என்னையும் அர்ப்பணித்தேன். நல்ல பாதை நடந்திட நாதனே என்னையும் அர்ப்பணித்தேன். ஒப்புவித்தேன் ஐயனே உம் சித்தம் செய்ய தந்தேனே. முற்றிலுமாய் அர்ப்பணித்தேன். ஏற்று என் இயேசுவே முற்றிலுமாய் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. ஆண்டவரே, சுட்டரிக்கும் அனுபவங்கள் எங்களுக்கு வேண்டும் ஐயா. அன்று மந்திர புத்தகத்தை எல்லாம் போட்டு சுட்டரித்து விட்டு தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி காட்டினார்கள். கிறிஸ்துவின் தன்மைகள் தான் எங்களுக்கு வேண்டும். செய்கைகளை வெளிப்படுத்துவது போல நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பழைய அனுபவங்களை எல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாதது, ஆகாதது, வேதம் நமக்கு வேண்டாம் என்று சொன்னது எல்லாவற்றையும் சுட்டரிக்க கர்த்தர் சமூகத்தில் வைப்போமாக. புதிய அனுபவங்களினாலே தேவன் நம்மை நிரப்புவாராக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்டீஃபன் ஜாமனோட அவரே, பரிசுத்த பிதாவே, எங்கள் பரலோக தேவனே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரே, வாக்கு மாறா தெய்வமே, யோசனையில் பெரியவரே, செயல்களிலே வல்லமை உள்ளவரே, தேவனே, பரிசுத்த இந்த ஓய்வு நாளிலே ஆண்டவரே அப்பா கர்த்தர் திட்டமும் தெளிவுமாய் சபையோடு கூட தேவனே பேசியிருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவனே அப்பா கர்த்தர் சீயோனின் அழுக்கை நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் அவைகளை சுட்டெரித்து சுத்திகரித்து இவ்விதமாய் எருசலேமின் இரத்த பழியை அதன் நடுவிலிருந்து நீக்கினார் என்று வாசிக்கிறோமே. ஹல்லேலூயா. ஆண்டவர் இரத்த பழிகள் நீங்க வேண்டும் என்று சொன்னால் எங்களிலே தேவனே சுட்டெரிப்பின் ஆவியானவர் இறங்க வேண்டும் ஆண்டவரே. இன்று தேவனே அப்பா ஒரே சரீரமாய் தேவனை ஆராதிக்கும்படிக்கு உம்முடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிற நாங்கள் ஹல்லேலூயா எங்கள் தேவனே அக்கிரமங்கள், மீறுதல்கள், பாவங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் உடைய சமூகத்திலே நாங்கள் தேவனே முழு நிச்சயமாய் அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பழைய சுபாவ மனிதன் ஆண்டவரே சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான். ஆனால் அவ்வப்போது தேவனே எங்கள் பழைய சுபாவங்கள் வெளியே வந்து எங்கள் ஆவிக்குரிய ஓட்டத்தை தடை செய்கிறது ஆண்டவரே. எங்கள் ஆவிக்குரிய வஸ்திரங்களை கரைப்படுத்தி விடுகிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் மோசேக்கு தேவனை மன்னாவை கொடுக்கும்போது அவர் சொன்ன வார்த்தை, நீங்கள் சுட வேண்டியதை சுட்டு வேவிக்க வேண்டியதை வேவித்து நாளை தினம் மீதமாயிருக்கிறதை தேவ சமூகத்துக்கு கொண்டு வாங்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே ஆண்டவரை எங்களால் மேற்கொள்ள முடியாத பலவீனங்கள், எங்களால் மேற்கொள்ள முடியாத தேவனே காரியங்கள் எல்லாவற்றையும் இப்பொழுது தேவ சமூகத்திலே நாங்கள் அறிக்கையிடுகிறோம். அதை சுடப்படும்படி பலிபீடத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. பரலோகத்திலிருந்து அக்கினி இறங்குவதாக தேவனே எங்கள் பலவீனங்களை எல்லாம் சுட்டரிப்பதாக ஆண்டவரே. சுட்டரிப்பின் ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் சுட்டரித்து ஆண்டவரே சுபாவங்களை சுட்டரித்து அவைகள் தகன பலியாய் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. சுட்டரிக்கப்படட்டும் ஆண்டவரே. புதிய மனிதர்களாய் தேவனே அப்பா இந்த சமூகத்தை விட்டு நாங்கள் கடந்து செல்ல ஒவ்வொருவரையும் கர்த்தர் தேவனே பரிசுத்தப்படுத்தி அனுப்புவீராக. தேவனே மாற்றங்கள் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் மாத்திரமல்ல எங்களை சூழ்ந்திருக்கிறவர்களும் கர்த்தர் கிருபை செய்வீராக. சபைக்கும் சமுதாயத்திற்கும் ஆண்டவரே நீர் எந்த விதத்தில் எங்கள் பயன்படுத்த திட்டமாயிருக்கிறீரோ அதற்கு நாங்கள் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. எல்லா துதி கன மகிமை ஸ்தோத்திரங்களை உமக்கே தருகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமாம், நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே குடிவந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுனுடைய தயவு, கிருபை, பரிசுத்த ஆவியானுடைய அந்நியனுடைய ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம் நாம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.